கொடூரத்தின் உச்சிக்கு போன அபூர்வா. இதெல்லாம் அடுக்குமா அபூர்வா? பூமியை பார்க்கறதுக்காக சாரதாவும் பூர்ணியும் சரச்சந்திரா வீட்டுக்கு வந்திருக்காங்க. அவங்க தான் அந்த கையெழுத்து போட்ட டிவோர்ஸ் பேப்பர் எடுத்து மறைச்சி வச்சுட்டாங்கன்னு மீரா அவங்கள குறை சொல்கிறாங்க. இல்லைன்னு சாரதா எவ்வளோ சொன்னாலும் கேட்கவே இல்லை. அவங்கள பிடிச்ச ரூமில் அடைச்சி வச்சிடுறாங்க. உடனே பிந்து அவங்க அப்பாவுக்கு ஃபோன் பண்ணி, அப்பா பெரியம்மா வந்திருந்தாங்க பூமியை பார்க்குறதுக்குன்னு. அம்மா இந்த மாதிரி பெரியம்மா மேலே பழிய போட்டு ரூமில் அடைச்சி வச்சுருக்காங்க. மாமாவுக்கு வேறு ஃபோன் பண்ணி சொல்லிட்டாங்கப்பா, அவர் வந்துட்டுருக்காரு, நீங்கள் சீக்கிரமாக வீட்டுக்கு வாங்கப்பா அப்படின்னு சொல்கிறாங்க. பூமி வீட்டில் இல்லையா அப்படின்னு கேட்குறாரு கேபி. பூமி வீட்டில் இல்லாதனால தானே நடந்துகிட்டு இருக்குது, நீங்கள் சீக்கிரம் வாங்கப்பா அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே கேபியும் உடனே காரை திருப்புன்னு டிரைவர்கிட்ட சொல்லிவிட்டு வீட்டுக்கு வராரு. அதுக்குள்ளே சரச்சந்திரா வீட்டுக்கு வந்துடுறாரு. எங்கே அந்த சாரதா அப்படின்னு கோவமாக கேட்டே வர்றாரு. கதவை திறந்து விடுறாங்க மீரா. சரச்சந்திரா கோவமாக சாரதாவை பார்த்து, நீ தானே அந்த கையெழுத்து போட்ட டிவோர்ஸ் பேப்பரை திருடுன அப்படிங்கிறாரு. நான் அதில் கையெழுத்து போட்டதோடு சரி, அப்புறமா பார்க்கவே இல்லை அப்படின்னு சாரதா சொல்கிறாங்க. ஆனாலும் கேட்காம அவர் ரொம்ப கடுமையான வார்த்தையெல்லாம் யூஸ் பண்ணி அவங்கள திட்டுறாரு. வெளியில் போன அபூர்வா அப்போ தான் வீட்டுக்கு வர்றாங்க. மீராக்கு சப்போர்ட் பண்ணுற மாதிரி பேசி, சாரதா தான் டிவோர்ஸ் பேப்பர் எடுத்திருக்கா, அப்போ இவளுக்கு என்ன தண்டனை கொடுக்கணும் அப்படின்னு கேட்குறாங்க. திரும்பியும் கையெழுத்து வேணால் வாங்கிடுவோமா அப்படின்னு ஏதோ எல்லாரும் பேசுகிறாங்க. அப்புறம் அதெல்லாம் விட பெரிய தண்டனை தான் வேணும் அப்படின்னு மீரா சொல்ல, பார்த்தீங்களா மீராவுக்கே சாரதாவுக்கு தண்டனை கொடுக்கணுன்ட்டு தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அபூர்வாவே உடனே அதுக்கு ஐடியா கொடுக்குறாங்க. சாரதாவுக்கு விதவை குளம்தான் கொடுக்கணும், அதுதான் தண்டனை, அவள் தாலியெல்லாம் கழட்டணும் அப்படிங்கிறாங்க. இதை கேட்டு பிந்துவும் கிருஷ்ணாவுடைய அம்மாவுமே ஷாக் ஆகுறாங்க. சாரதா அபூர்வா காலிலேயே போய் விழுந்துடுறாங்க. இங்கே பாருங்கள், இந்த மாதிரிலாம் செய்யாதீங்க, நான் எந்த தப்பும் பண்ணலை அப்படிங்கிறாங்க. உடனே அபூர்வா அவங்கள தள்ளிட்டு, நீ தான் தப்பு பண்ணியிருக்க, இதுக்கு தான் தண்டனை உனக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. கிருஷ்ணாவோட அம்மா கோவமா, அபூர்வா நீ பண்ணுறது தப்புமா அப்படிங்கிறாங்க. உடனே அபூர்வா, எது தப்புங்கிறீங்க, உங்கள் மருமக மீரா தான், இவ கிடையாது, அவளுக்கு அநியாயம் நடக்குது, நீங்கள் அவளுக்கு சப்போர்ட் பண்ணாமல் இந்த சாரதாவுக்கு போய் சப்போர்ட் பண்ணிகிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே அவங்க சொல்கிறாங்க, நீ செய்கிற மாதிரி தாலியெல்லாம் கழட்டி வச்சுட்டு விதவை சம்பிரதாயம் செஞ்சா என் பையன் செத்து போயிட்டான்னு அர்த்தம்மா அப்படின்னு சொல்கிறாங்க. ஆமாம், செத்து போனதாக தான் அர்த்தம், சாரதாவுக்கும் அவங்க குடும்பத்து பார்வைக்கும் உங்கள் பையன் செத்து போனதாக தான் இருக்கணும், அப்போ தான் அவங்க இவர் கூட கனெக்ஷனில் இருக்க மாட்டாங்க அப்படின்னு அபூர்வா சொல்கிறாங்க. அதுக்கு கிருஷ்ணாவுடைய அம்மா, இதெல்லாம் தப்புமா, வேணாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு உடனே அவங்க, பேசுகிறது நிறுத்துங்க, என் பேச்சுக்கு எதிர் பேச்சு இந்த வீட்டில் யாரும் பேசக்கூடாது, என் வீட்டில் நான் வச்சதான் சட்டம், நான் பேசுகிறது பிடிக்கலன்னா யாருனாலும் வீட்டை விட்டு வெளில போகலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. மீரா இதுக்கான ஏற்பாடெல்லாம் பண்ணு, நல்லா கரெக்டாக பண்ணு அப்படின்னு சொல்கிறாங்க. மீரா சரி அண்ணி அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க. இந்த பூமியை வேறு இன்னும் காணும், அடுத்து என்னென்ன நடக்க போதோ வெயிட் பண்ணி பார்ப்போம். சீரியல் அப்டேட்ஸ்க்கு எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த அப்டேட்டில் சந்திப்போம்.